இந்த காற்று கடவுளுக்கு நிகரான காற்று என்று நான் சொன்னேன். இந்த காற்று ஆவியாக இருக்கின்றது. இந்த ஆவியானவரே காற்றாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஸோ கடவுளுக்கு ஒப்புமையாக இந்த காற்றை நாம் செய்து பார்க்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட காற்றில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுக்கு நிகரான அந்த காற்றை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்று எவ்வளவு தூரம் அதில் விஷத்தை நாம் கொட்டியிருக்கிறோம்? ஆவிக்கு எதிரான ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்கு எதிராக நாம் போர் தொடுத்திருக்கிறோம். இந்த அழகான காற்றிலே எவ்வளவோ விஷவாயுக்களை நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நம் வீட்டிலேயே இருக்கின்றது மோட்டார் சைக்கிள், எல்லார் வீட்லையும் இருக்கு, கார் இருக்கு, அது இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒவ்வொரு டைமும் நம்ம எலக்ட்ரிசிட்டி அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது நிலக்கரி எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிலக்கரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, போக போய்கிட்டு இருக்கு. விஷம், கார்பன் மோனாக்சைடு என்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஹிட்லர் 1941 45 வரைக்கும் 6 மில்லியன் ஜூஸ், 60 லட்சம் யூதர்களை இந்த நிலக்கரி புகையை வச்சு தான் சாவடிச்சார்.